ஷஷ்டாஷ்டமம் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் மற்றொரு ராசி இருந்தால், அவர் ஆண் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பெண் ராசி, அல்லது பெண்ணுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆண் ராசி இருந்தால் அதை ஷஷ்டாஷ்டமம் 6-8 ராசிகள் வேண்டாம் என்கிற ஒரு கருத்து இருக்குது. இதில் குறிப்பாக விதிவிலக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட நூலில் அப்படின்னா, அது இந்த காலவிதான பத்திதியாக இருந்தாலும் சரி, இந்த காலப்பிரகாசிய நூலாக இருந்தாலும் சரி, ஷஷ்டாஷ்டமத்துக்கு ஒரு விதிவிலக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசியில் இருந்து, ஒரு பெண் ராசி ஆண் ராசியில் இருந்தால், இப்போ ஒரு ஆணுக்கு ரிஷப ராசின்னு வச்சுப்போம், அதுவே ஒரு பெண் தனுர் ராசின்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு சுப ஷஷ்டாஷ்டமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஆண் ராசி. மற்றொரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ராசி அதிபதி ஒன்றாகவோ அல்லது நட்பாக இருந்தால் நீங்கள் சுப ஷஷ்டாஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம், ஷஷ்டாஷ்டமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மேச ராசி விருச்சக ராசி அல்லது ரிஷப ராசி துலாம் ராசி, இவங்க 2 பேருக்குடைய ராசி அதிபதியும் ஒரே ராசி அதிபதிகள் தான். மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய், ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன், இவங்க தான் ராசி அதிபதிகள். இதுபோல் ஆண் பெண்கள் இது மாதிரி ராசியில் இருந்தால் கூட ஷஷ்டாஷ்டமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம், சுப ஷஷ்டாஷ்டமம் என்று ஜோதிட நூல் சொல்லுது. நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஷஷ்டாஷ்டமனாலே பயப்படுறாங்க, பிரச்சனைகள் வரும் சார் அப்படிங்கிறாங்க. என்னோட ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இந்த சுப ஷஷ்டாஷ்டமம் இல்லாதவர்கள் கூட, ஷஷ்டாஷ்டமம் இல்லாதவர்கள் கூட பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் பிரச்சனை. டைவர்ஸ் ஆன ஜாதகங்கள் எல்லாம் ஷஷ்டாஷ்டமம் உள்ளதல்ல, 6-8 ராசிக்குள்ளவங்க மட்டும்தான் டைவர்ஸ் ஆகியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லவும் முடியாது. இதில் என்ன உண்மை என்றால், அவங்க ஜாதகம்தான், தனிப்பட்ட முறை ஜாதகம்தான் அவங்க வாழ்க்கையையும் அவங்க குணத்தையும் அவங்க கணவனுடன் இணைந்திருக்கக்கூடிய தன்மையும் காட்டுது. எனவே தனிப்பட்ட முறை ஜாதகத்தில் அவர்கள் நன்றாக இருந்தால் இந்த ஷஷ்டாஷ்டமமாக இருந்தாலும் அது ஜெயிக்கக்கூடியது. எனவே இந்த சுப ஷஷ்டாஷ்டமம் என்று சொல்லக்கூடியதை நாம் ஒரு நேரம் எடுத்துக்கொண்டு திருமணம் செய்வதற்கான வேலையை பார்க்கணும். அதை தடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.